மது குடித்துக் கொண்டிருந்த போது போதையில் சாதாரண பிரச்சனை. சொந்த மருமகனையே வெட்டி கொன்றுவிட்டு 4 மாதங்களாக ஒன்றுமே தெரியாதவர் போல ஊருக்குள் சுற்றி திரிந்து வந்த மாமனார். வேறு கோணத்தில் விசாரணை செய்து குழம்பிய போலீஸ் மாமனாரை கரெக்டா கண்டுபிடிச்சு தூக்கியது எப்படி? ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அடுத்த திருப்பார்கடல் கிராமத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 45 வயது மதிக்கத்தக்க ஆண் நபர் ஒருவர் கோரமாக வெட்டப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார். காவல்துறை ஆய்வாளர் மணிமாறன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சடலத்தை கைப்பற்றி வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விசாரணையில் இறந்தவர் திருப்பார்கடல் கிராமத்தை சேர்ந்த மரம் வெட்டும் தொழில் செய்து வந்த சரவணன் என்றும் அவருக்கு 41 வயதான ஜோதி என்ற மனைவியும், ஜோதிக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கணவர் இறந்து விட்டதால் இரண்டாவதாக சரவணனை மனம் முடித்திருந்ததும் தெரிய வந்தது. அந்த தம்பதிக்கு 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இருப்பது போலீசார் விசாரணையில் தெரிய வர, மனைவியிடம் விசாரிப்பதா, மரம் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டவர்களிடம் விசாரிப்பதா, கிராமத்து மக்களிடம் விசாரிப்பதா, அவருக்கு பகை யார் என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை செய்து வந்தனர். பல்வேறு கோணத்தில் விசாரணை செய்தும் எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக கடப்பேரி நிர்வாக அலுவலர் சிவரஞ்சனி கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்தும் விசாரித்து வந்தனர். இருப்பினும் கடந்த 4 மாதங்களாகிவிட்டது. கொலையாளி பற்றிய தகவல்கள் கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் காவேரிப்பாக்கம் அடுத்த வாணிச்சத்திரம் பகுதியில் இன்ஸ்பெக்டர் மணிமாறன் தலைமையில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியே வந்து கொண்டிருந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளிக்க அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது சரவணன் கொலையில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. தீவிர விசாரணையில் அவர்தான் சரவணனின் மாமனார் 58 வயதான பாண்டியன் என்பதும், சம்பவத்தன்று மது போதையில் இருந்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட சாதாரண தகராறில் கத்தியால் மருமகனை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு சுற்றி திரிந்த நிலையில் போலீசார் பிடித்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். அவரை கைது செய்து வாலாஜா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மணலூர்பேட்டை பக்கத்துல நீச்சல் கத்து தரதா சொல்லி குட்டையில குளிக்க போன அக்கா தம்பி ஆகிய சிறுவர்கள் நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. 10 வயது சிறுவன் 12 வயது அக்காவுக்கு நீச்சல் கத்து தர முயற்சி செஞ்சதுல இப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருக்கு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பக்கத்துல இருக்கு ஜம்பை கிராமம். இந்த பகுதியை சேர்ந்தவர் ஏழுமலை. இவருடைய குழந்தைகள் தான் 12 வயதான சுப்புலட்சுமி மற்றும் 10 வயதான கார்த்திக். இவங்களோட வீட்டு பக்கத்திலேயே பார்த்திபன் அப்படின்றவருக்கு சொந்தமான குட்டை ஒண்ணு இருக்கு. இந்த குட்டையில தான் சுப்புலட்சுமியும் கார்த்தியும் குளிக்க போனதா சொல்லப்படுது. தன்னுடைய அக்கா சுப்புலட்சுமிக்கு சிறுவன் கார்த்திக் நீச்சல் கத்து தர முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அப்போ எதிர்பாராத விதமா சிறுவர்கள் 2 பேருமே நீர்ல மூழ்கி இருந்திருக்காங்க. இப்படி இவங்க நீர்ல மூழ்கி கூச்சலிட்டதை பார்த்த அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இவங்களை நீர்ல இருந்து மீட்கும் முயற்சியில இறங்கியிருக்காங்க.